உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சர்வம் டிவி வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷினுடைய அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கின்றோம் என்றால், அதற்கு முன்பாக உங்கள் அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆண்டு 27 நட்சத்திர அன்பர்களுக்கும் 12 ராசிக்குட்பட்ட 27 நட்சத்திர அன்பர்களுக்கும் வருகின்ற 2020 ஆண்டு புத்தாண்டு இருக்கிறதல்லவா, அது இனிய ஆண்டா, இனிப்பான ஆண்டா, எங்கு கொஞ்சம் கசப்பை தரும், எங்கு ஏற்றத்தை தரும் என்கின்றவற்றை உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக இந்த ஆண்டு நீங்கள் என்னவெல்லாம் செய்யலாம், என்னவெல்லாம் செய்யக்கூடாது, எங்கு உங்களுக்கு சிறப்பாக அமையும், எந்த இடங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற பதிவுகளை உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய சர்வம் டிவி நேயர்களுக்கு இந்த ஊடகத்தின் வாயிலாக நாம் தெரிவிக்க இருக்கின்றோம். ஆக 2026 புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன புதுமைகளை எல்லாம் நிகழ்த்த இருக்கின்றது, உங்களுடைய குறிப்பான ஜென்ம நட்சத்திரத்திற்கு இந்த ஆண்டு எப்படி அமையும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து விரிவாக பேசலாம். வாருங்கள் அன்பர்களே. இந்த 2026ஆம் ஆண்டு இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு கோச்சார அடிப்படையிலான பலன்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏனைய கிரகங்கள், முக்கியமாக 4 கிரகங்களை தான் நம்ம வருட கிரகங்கள் என்று சொல்லுகிறோம். குரு பகவான், ராகு, கேது மற்றும் சனி பகவான். இந்த 4வரில் 3வரினுடைய பெயர்ச்சி இந்த 2026இல் நிகழும். சனி பகவானை தவிர ஏனைய 3 கிரகங்களுமே இந்த ஆண்டு பெயரோ பெறுகிறார்கள். மற்ற சூரியன், சந்திரன், சுக்கிரன் ஏனைய கிரகங்கள் இருந்தாலும் ஆண்டு பலன் என்பது இந்த 4 வருட கிரகங்களினை அடிப்படையாக கொண்டது. இந்த குரு பகவான், ராகு, கேதுக்கள், சனி இவர்களினுடைய நகர்வுகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான நற்பலன்களையும், எங்கு கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களையும் வழங்க இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். இந்த 2026 4 ராஜ கிரகங்களினுடைய அமைப்பால் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன பலன்கள் விளையும் என்பதனை விரிவாக பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரத்து அன்பர்களே, கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்தமட்டிலும் மேச ராசிதனில் முதற் பாதமும் மீதம் இருக்கிற 3 பாதங்கள் முழுக்கவும் ரிஷவராசிக்குள்ளாகவும் விரவி இருக்கின்ற ஒரு அற்புதமான நட்சத்திரம். இது ஒரு நல்ல மேன்மையான நட்சத்திரமும் கூட. அதே போல் இந்த ஆண்டும் மேன்மையான ஆண்டும் கூட. எப்படி? நல்ல வருமான ஓட்டங்கள் கையில் இருக்கும் அன்பர்களே. தொட்டதெல்லாம் வெற்றி பெறும், தொட்டதெல்லாம் வெற்றி பெறும். பொருளாதார ரீதியாக கையில் நல்ல காசு புழக்கம் உண்டு. இங்கே பாருங்களேன், நீங்கள் வேலை பாருங்கள், தொழில் பண்ணுங்கள், கமிஷன் பேசிஸில் ஏதாவது பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்கள். நீங்கள் என்ன தொழில், வேலை, வியாபாரம், உத்தியோகம்னு இருந்தாலும் இந்த ஆண்டு வழக்கத்தை விட வருமான ஓட்டம் சிறப்பு மிகுகிற காலகட்டம். தொட்டதெல்லாம் பொன்னாகும். அதே போல் உத்தியோகத்தில் இருக்கிற அன்பர்களுக்கு 2 விஷயம் மனசில் வச்சுக்கிடுங்க. ஒன்று, முதல் அமைப்பாக வேலையே இல்லைங்க அண்ணா, நான் வேலைக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுகிற அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம் வேலை கிடைக்கும். நான் ஆல்ரெடி வேலையில் தான் இருக்கேன், எனக்கான ப்ரோக்ரஸ், வளர்ச்சி சரியாக இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வளர்ச்சியும் கிடைக்கும். ஒரு சில அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு பதவியிலிருந்து இன்னொரு பதவி உயர்வு கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்காது, நல்ல பாராட்டுதல்களும் அங்கீகாரங்களும் கூடுதல் பொறுப்புகளும் வழங்கப்படலாம். ஒரு சிலருக்கு போஸ்டிங் அதே தான் இருக்கும், வருமானத்தில் இன்க்ரிமெண்ட் கொடுத்துடலாம், உயர்வு, வருமான உயர்வு. அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உத்தியோகம் சார்ந்து நல்ல வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அற்புதமான காலகட்டம். தொட்டது துலங்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆக ஒரு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் தான் தொழில் செய்கின்ற அன்பர்களுக்கு தொழிலில் நீங்கள் செய்கின்ற முதலீடுகளை தாண்டிய வருமான ஓட்டம் இருக்கும், உத்தியோகத்திலும் நல்ல ஏற்றம் இருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஆக மொத்தத்தில் வருமான அமைப்பு இந்த ஆண்டு சிறப்பு. அதேபோல் சுபகாரியம்னு சொல்லக்கூடிய திருமணம் முடியலை, தாமதமாகிட்டு இருக்கு அல்லது தடைப்பட்டுக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம், 30 கடந்து போயிட்டு இருக்கு, அப்படி கல்யாணமான பாடில்லை அப்படிங்கிற மாதிரி யாரேனும் முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் அன்பு உள்ளங்களே, உங்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த அற்புதமான காலம் இது. ஆகச்சிறந்த காலம், தொட்டது துலங்குகின்ற காலம் அன்பர்களே. அடுத்தடுத்து நீங்கள் நல்லபடியாக போயிட்டே இருக்கலாம். ஆக அழுத்தம் கொடுத்து பாருங்கள், திருமண அமைப்பு கைகூடி வந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியத்தும் தாமதமாகிட்டு இருந்தவங்களுக்கு, அதுக்காக முயற்சித்துக்கிட்டு இருந்தவங்களுக்கும் அது சார்ந்து ஒரு நற்செய்தி அதனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டமும் அமைகிறது அப்படிங்கிறதையும் அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் சுபங்களுக்கு மிக சிறப்பான காலகட்டம்.
நீண்ட நாளாக ஒரு வீடு கட்டணும், ஒரு சொத்து வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அசட்ஸை உருவாக்குறதுக்கான காலகட்டம். ஒரு சிலர் வீடு கட்டுவீங்க, ஒரு சிலர் வீடு வாங்குவீங்க, ஒரு சிலர் இடம் வாங்கி போடுவீங்க, ஒரு சிலர் வண்டி வாகனங்களினுடைய சேர்க்கை. ஆக மொத்தத்தில் பொருட்சேர்க்கைக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டு. அதுவும் குறிப்பாக மே மாதத்திற்கு பிறகிலிருந்து இந்த ஆண்டு இன்னும் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். மே மாதம் வரைக்கும் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். சரிங்களா? அந்த விதத்தில் ஒரு நல்ல ஏற்ற மிகுந்த ஆண்டாக அமையப்பெறுகிறது. சொத்து பத்து சேர்க்கைக்கும் மிக நல்ல ஒரு ஆண்டாக அமைகிறது. உத்தியோகம் சார்ந்தும் சிறப்பானதாக அமைகிறது. தொழில் சார்ந்தும் நல்ல முன்னேற்ற பாதையில் உங்களை கொண்டு செல்லும். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த ஆண்டு பெண்கள் இருக்கீங்க பாருங்கள், குடும்பத்துக்கு தேவையான விலை மதிப்பு மிக்க பொருட்கள் எதுவும் வாங்க வேண்டியிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், ஒரு டிவி வாங்கணும், ஹோம் அப்ளைன்சஸ் ரிலேட்டடாக ஏதேனும் பொருள்கள் வாங்கணும்னா அதை இந்த ஆண்டு சாதிச்சிருவீங்க. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் ஒரு சிலர் பெண்களுக்கு ஆபரண சேர்க்கைகளும் அற்புதமான முறையில் கெட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பை கொண்ட காலகட்டம். அதேபோல் உயர்கல்வி சார்ந்து இருந்து வந்த தடைகள் மந்தத்தன்மைகள் எல்லாம் விலகி இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி உயர் கல்வி அதனில் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம். சரிங்களா? அதனை அடுத்ததாக கடன் நெருக்கடிகள், கடன் தொந்தரவுகள், பொருளாதார நெருக்கடிகள் குறையும். தொழில் இருந்து வந்த மந்தத்தன்மை, தொழிலில் இருந்து வந்த போட்டிகளை வெல்லுவீர்கள். ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த நெருக்கடித்தன்மை, மருத்துவ செலவு, உடல்நலை பிரச்சனைகள் குறைந்து ஆரோக்கியம் மேம்படும். ஆக சகல அமைப்புகளிலும் கிருத்திகை நட்சத்திரத்து அன்பர்களுக்கு யோகங்களை தரக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் மிக சிறப்பு. எங்கேயாச்சும் கவனமாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெருவாரியான அமைப்புகளில் இங்கே கவனமாக இருக்கணும், அங்கே கவனமாக இருக்கணும், அங்கே ரொம்ப உஷாரு அப்படின்னு சொல்கிற அமைப்புகளெல்லாம் உண்மையை சொல்லணும்னா கோச்சார ரீதியாக எதுவும் இல்லை. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சில விஷயங்களில் மட்டும்தான். அதில் மிக குறிப்பான ஒரு விஷயமாக தாயார் உடனான உடல்நிலையில் சின்ன தொந்தரவுகள் ஏற்படும், அல்லது தாயாரினுடைய அமைப்புகளிலிருந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கூடுமான வரையிலும் தாயார் சார்ந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ரிஷபராசி அன்பர்கள் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிடுங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, பள்ளி கல்வியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளுக்கு படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மையும் விளையாட்டுத்தன்மையும் சோம்பல் தன்மையும் சமயத்தில் அதிகரிக்கும். அப்போ பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளுக்கு படிப்பில் கொஞ்சம் கூடுதலான கவனம் தேவை என்பதை உணர்ந்துக்கிடுங்க அன்பு நண்பர்களே. தேவை, அதை நீங்கள் உணர்ந்துக்கிட்டீங்கனாலே போதுமானது. வேறு எதற்கும் நீங்கள் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓவராலாகவே இந்த காலகட்டம் கிருத்திகை நட்சத்திரத்து அன்பர்களுக்கு மிக சிறப்பை தருகின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். அதே போல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நண்பர்களே, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்து கொண்டிருப்பவங்க, அல்லது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே தொழில் செய்கிறவங்க, இல்லை ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டே சைடில் வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்களை ஈட்டக்கூடிய அமைப்புகள் ஒரு சிலருக்கு இந்த ஆண்டு கிடைக்கும். ஆனால் அதை நம்பி இங்கே கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அங்கே கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு தேவையில்லாத பண முதலீடுகளில் கொஞ்சம் கவனம் செலுத்தி விடாதீர்கள் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு இனிய ஆண்டாக அமைகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதே போல் தான் இந்த தகப்பனார் வழியிலிருந்து சொத்துக்களோ இல்லை தகப்பனார் வழியிலிருந்து ஏதேனும் விஷயங்களோ கிடைக்க இருக்குது, ஆனாலும் கிடைக்காம தடுமாறிக்கிட்டு இருக்குன்னா அது இந்த பீரியடில் கிடச்சிரும், கவலை வேண்டாம். சரிங்களா? ஓவராலாகவே உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை தருகின்ற காலகட்டம். அனைத்து கிருத்திகை நட்சத்திரத்து அன்பர்களும் நன்றாக தான் இருப்பீர்கள். இது ஒரு பொதுவான பலன்கள். நீங்கள் என்ன முக்கிய விஷயங்கள் செய்தாலும் உங்கள் சுயஜாதக தசாபுக்தி சரியாக இருக்காங்கிறத ஒரு முறை செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு அதில் இறங்குறது மிக நல்லது. நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.